ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்டாவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டிசைனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதிலே நம்ம பொங்கல் விஷயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம வந்துட்டு இப்போ தமிழ் எழுத போகிறோம், பொங்கல் வாழ்த்துக்கள்னு. இந்த டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். நமக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொங்கல்னு எழுதியாச்சா, இதை நல்லா இந்த மாதிரி பெருசாக்கிப்போம். பெருசாக்கிட்டு இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் அமுக்கிக்கிட்டு லெஸ் தென்னை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஸ் தென்னை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்துடும். இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஜெக்டில் போயிட்டு பிரேக் அப்பார்ட்டனுக்கு அதை கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக வரும். கண்ட்ரோல் இசட்டுன்னு கொடுத்துருங்க. எல்லாமே இப்போ ஒன்றா வந்துடும். இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டரை நம்ம எடுத்துகிட்டு ஒரு கோல்டன் கலர் மாதிரி கொடுப்போம். இங்கே போயிருங்க. போயிட்டு இந்த இன்ட்ராக்டிவ் ஃபில்டர் இருக்கிற அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லோ கலர் கொடுத்துருவோம். இங்கே வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா, இப்போ இது பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க ஷேடோ டூலுக்கு, அந்த ஷேடோ டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு 50 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா, இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா அப்படி கிளிக் பண்ணோம்னா அந்த ஹேண்டிபுட் சைட் அப்னுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு எஃபெக்ட்டுனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஷேடோ வேணும், அதனால் ஷேடோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணியாச்சா, இப்போ இது எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஷேடோவும் வந்துடும், கலரும் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம டெக்ஸ்ட் டிசைன் பண்ணியாச்சா, இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். இங்கே வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுப்போம். இதை கண்ட்ரோல் எண்டுன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டா நம்ம பேக்கில் போயிடும். இதுக்கு வந்துட்டு ஒரு டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துப்போம். க்ரீனை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா நமக்கு இங்கே வந்து டார்க் க்ரீன் வருது, அந்த டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சா. இப்போ இது வந்து பொங்கல் விஷயஸில், அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான இமேஜஸ் எடுத்துப்போம். இது வந்துட்டு போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். இந்த பானை எப்படி பண்ணலாம், கரும்பு எப்படி பண்ணலாம், இந்த இமேஜ்லாம் எப்படி க்ராப் பண்ணலான்னு. இதை பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதை இப்போ நம்ம காப்பி எடுத்துப்போம். செலெக்ஷன் ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம காப்பி எடுத்துப்போம். கண்ட்ரோல் சி காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை மட்டும் தனியாக எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இதுக்கு இந்த மாதிரி மிரர் கொடுத்துருங்க. எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு எப்பயும் போல் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வச்சுப்போம். இந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சுப்போம். வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு இந்த பொங்கல்கிட்ட வர்றது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சைஸை வச்சுட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம லெவல் தர்றதுக்காண்டி இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த பொங்கலுக்கு கரெக்டாக இந்த மாதிரி லைன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாடு இருக்குல்ல, இதையும் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க. இதையும் இந்த மாதிரி மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. லைட்டாக இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம தலை மாதிரி வெளில தெரிய மாதிரி. இப்போ வந்துட்டு இந்த லைனை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பொங்கல்னு இருக்குல்ல, இந்த பொங்கலை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணிப்போம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்னு கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு பொங்கல் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இது மூணுத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜின்னு கொடுத்துருங்க. குரூப் ஆயிடுச்சா, இதை இப்போ கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. இப்போ குரூப் வந்துச்சு. இதை பிட் மேப்பில் போய் கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை இந்த மாதிரி மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எட்ஜுக்கிட்ட வச்சுருங்க. கரெக்டாக வச்சாச்சா, வச்சுட்டு இங்கே இப்படி போயிருங்க. போனோடனே இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குது, அந்த டிரான்ஸ்பரன்சி டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒயிட்டை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பொங்க பானை இருக்குல்ல, இந்த பொங்க பானை ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். 2 பொங்க பானையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். இதையும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதை பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதையும் எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு கொடுத்துருங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா பொங்க பானை தெரியும். இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிடுங்க. சின்னது பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த பொங்க பானை ரெண்டுத்தையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கும் அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மிரர் கொடுத்துருங்க.
மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கும் அதே மாதிரி இங்கே பிளாக் நல்லா இந்த மாதிரி வர மாதிரி இங்கே லைட்டாக இந்த மாதிரி பானை தர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, வச்சுட்டு இந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பிளாக் கலரில் கொடுத்துருங்க. இப்போ அது எஃபெக்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷன் பிளர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நம்மளுக்கு நிழல் தர்ற மாதிரி, ரொம்ப பிளாக்காக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிளாக் தர்ற மாதிரி இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கரும்பு போட்டோம்னா இந்த கரும்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிடுங்க. இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு ஷேடோ கொடுத்துருவோம். ஷேடோவில் போயிட்டு ப்ரெசென்ட்டில் ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துருங்க 22க்கா இங்கே 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இதை கரெக்டாக இதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த கரும்பை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருங்க. இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கரும்பு போட்டோம்னா இதை வந்துட்டு இங்கே மிரர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கரும்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதை எஃபெக்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷன் பிளர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா இது மங்கலாக தர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒளி தர்ற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பிளர்னு கொடுத்தோம்னா இதை வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டுன்னு கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இது பேக்கில் போயிடுச்சு. இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இதையும் கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இது பிளாக்கில் போயிடுச்சா. இப்போ இது இருக்குல்ல, இதை வந்துட்டு லைட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இங்கே நல்லா அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பி ஸ்பெயின் லைன் வருதா, அது எடுத்துப்போம். இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வளைச்சிப்போம். இப்போ இந்த மாதிரி வளைச்சாச்சா, இந்த லைனை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சைடில் இந்த மாதிரி வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணோம்னா இங்கே பென் டூல் வருது, அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுப்போம். இந்த மாதிரி போட்டாச்சா, இதை இப்போ அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துப்போம். எல்லோ, ப்ளூ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு நல்லா அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிளெண்ட் டூல் இருக்குது, அந்த பிளெண்ட் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நல்லா அப்படி கிளிக் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே இருக்குல்ல, இதை இப்படி கிளிக் பண்ணோம்னா நியூ பாத்துன்னு வருது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த லைனில் இந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டுருங்க. இங்கே இது செட்டிங்ஸ் மாதிரி இருக்கா, இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளெண்டெல்லாம் ஃபுல் பாத்துன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ஆல் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. இப்போ இது இருக்குல்ல, இதை நல்லா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, இந்த லைனுக்கு ஏற்றது மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி இதையும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை இப்படி கிளிக் பண்ணோம்னா இது ஆன் ஆயிரும். இப்போ எத்தனை வேணுமோ அத்தனை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இப்படி கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு சேமாக வர மாதிரி இப்போ லைன் மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வருதா, இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் பிளெண்ட் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற லைன் இதை நம்ம டிலீட் பண்ணிடணும். இதே இப்போ கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி வேறு வேறு கலரில் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு எல்லோ, இதுக்கு இந்த மாதிரி ரோஸு, இந்த மாதிரி ரெட் கலர், இந்த கலர் பேப்பர் வரும்ல அந்த டிசைன், இதுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி கலராக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருங்க. இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மளுக்கு தெரியணும். இந்த டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்துகிட்டு லைட்டாக இங்கே இந்த மாதிரி லைட்டாக வச்சுருங்க. ரொம்ப டார்க்காக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஜின்னு கொடுத்துட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நம்ம கரெக்டாக வராது மாதிரி இங்கே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே மிரர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ அந்த இதை விட்டுட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்னு கொடுத்துருங்க. இந்த கொடி வந்துட்டு நம்மளுக்கு பிளாக்ல போயிடும். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இங்கே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரும்ல அது, இதை இப்படி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரேட்டர் தென் இருக்குல்ல இதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நகர்த்தி வரும். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிப்போம். இதில் நம்ம நல்வாழ்த்துக்கள்னு எழுதிப்போம். இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இந்த கிரேட்டர் தென்னை லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இங்கே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு போன வீடியோவில் வச்ச இமேஜஸை வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் டிசைன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஷஸ் வந்துட்டு நம்ம கோரல் ட்ராவில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு.